நேற்றைய தினம் நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தோம். அதில் சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதலாவதாக இப்போ 2002, 2005 இந்த கால அட்டவணையை மட்டும் ஏன் பாய் பார்க்குறீங்க? இப்போ 1983லையும் ஓட்டு போட்டிருப்பாங்க, 1995லையும் ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயிலாக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாமா? அதாவது உங்க கேட்குற கேள்வி என்னன்னா, 2002, 2005 காலத்தை மட்டும் ஏன் குறிப்பிடுறீங்க, 87 நீங்க ஏன் கணக்கில் எடுக்க முடியும்னு கேள்வி கேட்குறாங்க. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் இப்போ நடத்துகிற அந்த எஸ்ஐஆர் மாதிரி 8 முறை இதுக்கு முன்னாடி நடத்திக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் 8 முறை இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமாக ஒரு ஆய்வு நடத்திக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் 2002ஆம் ஆண்டு 197 சட்டமன்ற தொகுதிக்கு, 2005ஆம் ஆண்டு 37 தொகுதிக்கு எஸ்ஐஆர் கணக்கீடு செஞ்சுக்கிறாங்க. அந்த கணக்கீடு அடிப்படையில் தான் நம்ம ஃபார்மை ஃபுல்லாக பண்ண சொல்லிக்கிறாங்க. அதாவது 197 தொகுதியில் எஸ்ஐஆர் கணக்கிறது 2002. அவங்க என்ன செய்யணும்னா 2002ல் அவங்க வாக்காளராக இருந்தால் இந்த சைடு ஃபுல்லாக பண்ணணும். மிச்சம் உள்ள 37 தொகுதியில் 2005 எஸ்ஐஆர் நடத்திக்கிறாங்க. அவங்க 2005 அவங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்மில் கணக்கீடு செஞ்சு தான் அந்த 37 தொகுதியை சேர்ந்தவங்க இந்த சைடு ஃபுல்லாக பண்ணணும். பாய் 2002 வாக்காளராக இல்லாதவங்களை இந்த பக்கம் எழுத சொல்லியிருக்கோம்ல 2வது பாக்ஸில். ஸோ அதில் உறவு முறை சம்மந்தமாக சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் உறவு முறை எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லிடுங்க பாய். அதாவது இந்த படிவத்தை பார்த்துக்கிறோம். இந்த படிவத்தில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இப்போ கரண்ட் டீட்டெயில், அதுக்கப்புறம் 2002 அவங்க வாக்காளராக தான் அந்த டீட்டெயில் போட்டுருவோம். இப்போ 2002 அவங்க வாக்காளர் இல்லை, அவங்க அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ வாக்காளராக இருந்தால் நம்ம இந்த சைடு எழுதிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன், நான் 2002 வாக்காளர் இல்லை. இப்போ நான் என்ன செய்யறேன்னா, என்னுடைய அம்மா பேரை எழுதுறேன். இந்த இடத்துல பெயருங்கிற இடத்துல எங்க அம்மா பேரை எழுதிடுறேன். வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின்னா அப்ப 2002 எங்க அம்மாவுக்கு என்ன ஓட்டு ஐடி இருக்குதோ அந்த நம்பர் தான் எழுதுறேன். கரண்ட் நம்பர் எழுதக்கூடாது. 2002 என்ன நம்பர் அந்த நம்பர் எழுதிடுறேன். உறவினர் பெயர் அந்த ஜாப்தாவில் 2002 ஜாப்தாவில் எங்க அம்மாவுக்கு உறவினர் பெயர் அதிலே போட்டிருக்கு. கணவர் பெயர் தந்தை பேர்னு போட்டிருக்கு. இப்போ எங்க அம்மாவுக்கு எங்க அம்மா பேரு, உறவினர் கணவர் பேர் போட்டு எங்க அப்பா பேர் போட்டிருக்குது. நான் அதை உறவினர் பெயர் எழுதினேன். கீழே கேட்காங்க பத்தி இந்த உறவு முறை, இந்த உறவு முறை தான் நிறைய பேர் போட்டு குழம்பிக்கிறாங்க. அதாவது மேலே எழுதின பெயருக்கு உறவினர் பெயருக்கு உள்ள உறவு முறையை கேட்கணுமா, இந்த ஃபார்ம் வாக்காளராக இருக்கிறாரு அவருக்கு இங்கே உள்ள உறவு முறை கேட்கணும்னா, இந்த ஃபார்ம் நம்ம ஓப்பனாக சொன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம். நான் தான் இந்த ஃபார்மை கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன செய்யணும்னா, எனக்கு 2002 எனக்கு ஓட்டு இல்லை. அப்போ நான் 2002 ஓட்டு இல்லாதனால என் தாயை எனக்கு 2002 ஓட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்திய குடியுரிமையை நான் நிரூபிக்கிறேன். அப்போ என் தாய், என்னுடைய தாயோட ஓட்டு ஐடி, என்னோட தாயோட உறவினர் பெயரை நான் போட்டுட்டேன். அப்போ எனக்கு நான் முதல்ல எழுதுனால எங்கள் அம்மாவோட பேருக்கு என்ன சம்பந்தம் தான் நம்ம சொல்லணும். அதுதான் உறவு முறை. அப்போனா நான் என்ன செய்யறேன், என் தாயை போட்டனால உறவு முறையில் எனக்கு அவங்க தாய்ங்கனால தாய் தான் எழுதணும். பேரை நான் என் தாய் பேரை எழுதிட்டு உறவினர் பேர் எங்கள் அப்பா பேர் எழுதுனால கணவன் நிறைய பேர் எழுதுறாங்க. அந்த மாதிரி எழுதவே கூடாது. நான் என்ன அந்த பெயர் எழுதுனாது, எங்க அம்மா பேர் எழுதுனா நான் இங்க தாயின்னு எழுத போறேன், எங்க அப்பா பேர் எழுதுனா இங்க தந்தைன்னு எழுத போறேன், இங்க தாத்தா பேர் எழுதுனா இங்க தாத்தான்னு எழுத போறேன், இங்க பாட்டி பேர் எழுதுனா இங்க பாட்டின்னு எழுத போறேன். இதை போட்டு நிறைய பேர் குழம்பிக்கிற வேணாம். 2வது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்றேன். அதாவது பிஎல்ஓ கையில ஒரு ஆப் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஆப்ல அவங்க என்ன செய்வாங்கடா, இந்த ஸ்கேன் நல்லா பாத்துக்கிறீங்க, இந்த பார்கோட் ஸ்கேன் இருக்கு பாத்தீங்களா, இதை ஸ்கேன் பண்ணுவாங்க. இதை ஸ்கேன் பண்ணும்போது 2002 அவங்க வாக்காளர் இருந்தா இந்த கரண்ட் டீட்டெயில், இந்த டீட்டெயில் வந்துடும். 2002 அவரோட டீட்டெயில் முழுசா வந்துடும். அவங்க அதை அக்செப்ட் கொடுக்க போறாங்க. சரிங்களா? அதுல குழப்பம் வேணாம். இப்போ அவர் புது வாக்காளர் இருந்தா இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணும்போது அவருடைய கரண்ட் டீட்டெயில் மட்டும் வரும். 2002 அவர் வாக்காளர் இல்லாதனால அந்த டீட்டெயில் வராது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அவங்க சட்டமன்ற தொகுதி எண் பேர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிஎல்ஓ ஆப்ஷன்ல அந்த சட்டமன்ற தொகுதி எண் பேரை தான் எழுதுவாங்க. எழுதி உங்களை அந்த அப்ளிகேஷன்ல பாகம் என்ன குறிப்பிடுவாங்க. இந்த வரிசை என்ன குறிப்பிட்டாலே உங்க உறவு முறை யாருன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்ம்ல உடையாந்துரு. அதை போய் மெர்ஜ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க நிறைய பேர் போட்டு எதுவுமே குழம்ப வேணாம், பயப்பட வேணாம். கரெக்டான முறையில் தெளிவா எழுதிக்கிறங்க. நீங்க எழுத்து தப்பா போயிடுச்சே, நான் மாத்தி தப்பா போயிட்டேனே அப்படின்னு சொல்லி யாரும் பயப்படவோ எதுவும் பண்ண வேணாம். இதுல முக்கியமானது என்னன்னா, சட்டமன்ற தொகுதியின் பெயர், பாகம் எண், வரிசை, இதை தான் அவங்க போய் அந்த அப்ளிகேஷன்ல அவங்களோட அந்த பிஎல்ஓ கொடுத்த ஆப்ல போய் ஃபைல் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மற்ற டீட்டெயில் எல்லாமே உடையாந்துரும்.